சோல்ஸ் இந்த சக்ராஸ் பத்தி பேசினனால, என்னோட மைண்ட்ல வந்து ரொம்ப நாளா நான் வந்து திங்க் பண்ணி, அப்புறம் வந்து அ என்னெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேனோ, அத வந்து நான் வந்து இதில ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த இன்ட்யூஷன் வந்தது. முக்கியமா பீயிங் எ வுமன் ரொம்ப இந்த சோஷியல் கிரைம்ல வந்து நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஒரு கிரைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பு. ஆ சின்ன பச்சை குழந்தைய கூட வந்து ரேப் பண்ணுவாங்க. 3 மாச குழந்தை, 6 மாச குழந்தையிலருந்து எல்லா ஏஜ் குரூப் பீப்பிளுமே வந்து இதுக்கு வந்து விக்டிம் ஆயிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான நியூஸ் நம்மளுக்கே தெரியும். திடீர்னு வரும். பரபரப்பா இருக்கும். பயங்கரமா இருக்கும். அந்த ரேப் சம்டைம்ஸ் டெத்ல போய் முடியும். இல்லன்னா நம்மளால தாங்கவே முடியாதபடி எப்படி இப்படி ஒரு சின்ன குழந்தைங்க மேல இவங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னு தோணும். இல்லன்னா அ அ நம்ம பொண்ணா பார்க்க வேண்டிய ஒரு பெர்சனையே வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டியன் மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்களே, ஐதர் ஸ்கூலா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா வீட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அந்த குழந்தைய வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்குது, அப்யூஸ் பண்ணியிருக்குதுன்ற மாரி பார்ப்போம். அண்ட் ஈவன் இப்ப பெரியவங்களுமே வந்து நம்ம எதிர்பார்க்காத மொமெண்ட்ல வந்து அவங்க வந்து அந்த ரேப்ப வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து, நம்ம எப்பவுமே என்னன்னா பீயிங் எ விமன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஷாக் ஆவோம். எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அத ஓவர்லுக் பண்ணிட்டு யாரும் போக முடியாது. எந்த விமனா இருந்தாலும் அத வந்து எனக்கு என்னன்னு யோசிக்காம போகவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு லா கிராஜுவேட்ன்றனால, ஆஸ் வெல் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால, எப்படி இந்த கிரைம வந்து எப்படி தான் ஸ்டாப் பண்றது? என்னதான் இதுக்கு வழி? அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய யோசிப்பேன். அப்ப நான் யோசிச்சதுல நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உள்ள வந்த பிறகு தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சு. என்னன்னா, இந்த மாதிரியான ஆளுங்க அந்த அந்த இந்த சேக்ரல் சக்ரா இருக்கு இல்லையா? அந்த சேக்ரல் சக்ரா வந்து அ இம்பேலன்ஸ்னால அத வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது போற வழியிலேயே அவங்க போறாங்க. அதுதான் அவங்க ஐடென்டிட்டின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அந்த செக்சுவல் ப்ளஷர் வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் அந்த ப்ளஷர் சீக்கிங்ல என்ன ஆயிடுறாங்க, தன்னோட லைஃப்பும் டிஸ்ட்ராய் ஆகுதுன்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதே சமயம் அடுத்தவங்கள எந்த லெவலுக்கு வேணாலும் காயப்படுத்தியாவது நம்மளோட ப்ளஷர வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. இது நம்மளுக்கு ஓகே. இப்ப இதுல நான் என்ன உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, இந்த ரேபிஸ்ட் இருக்காங்கல்ல, இந்த ரேபிஸ்ட்டு ஈவன் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் கிடைச்ச பிறகாவது அவங்க வந்து மாறுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா கிடையாது. அவங்களுக்கு அந்த ரேப்புன்றதே வந்து அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் மாரி தான் அவங்க மனசுக்குள்ள நெனைப்பாங்களே தவிர, அவங்க வந்து ஐயோ! நம்ம இப்படி உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒருத்தர் கூட அவங்க வந்து நெனைக்கிற மாரி தெரியல. இது நான் வேரியஸ் ஸ்டடீஸ் நான் வந்து முன்னாடி இருந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சதுலேருந்து சொல்றேன். அவங்கள நீங்க புடிச்சு, அவங்கள நீங்க ஜெயில்ல போட்டு, அவங்கள ஊர்ல இருக்க எல்லாருமே அவமானப்படுத்தி, குடும்பமே வந்து ஒதுக்கி வச்சா கூட, அவங்க மனசுல அந்த ரேப்ப வந்து ஒரு 1000 தடவையாவது திரும்பி திரும்பி அவங்க ரீகலெக்ட் பண்ணி, அத நினைச்சு சந்தோஷப்படுற பெர்சனா தான் இருப்பாங்க. தே ஆர் இன் ஜெயில். இல்ல ஈவன் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா கூட, அத பத்திலாம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாலாம் கவல இருக்காது. ஆனா, அவங்களுக்கு மனசுக்குள்ள வந்து எப்பவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஸ்வீட் மொமெண்ட்டா தான் அந்த ரேப் இன்சிடென்ட் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு குணம்னு பார்த்தீங்களா? அரக்க குணம்ன்ட்டு. ஏன் நான் இத சொல்றேன்னா, வேற எந்த தப்பு பண்ணவங்களும் வந்து ஜெயில் சென்டன்ஸ் போன பிறகு பயங்கரமா பயப்படுவாங்க. ஐயோ! இந்த இந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணிறவே கூடாதுடா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் திருந்திருவாங்க. திருந்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஜெயில்ல இருக்கிறவங்களுக்கு பயப்படுவாங்க. இல்ல அதுல வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு போய் தூக்கு தண்டனை அனுபவிச்ச ஒரு கைதினா, அந்த ஃபேமிலியே பயப்படும் அடுத்து. இந்த மாரி ஒரு தப்ப நம்ம பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதுக்கான ட்ரையல் போயிட்டு வந்தவன் கூட திரும்பி வந்து கத்தி எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம். எக்ஸ்ட்ரீம் கேஸஸ நம்ம விட்டுறலாம். மேக்ஸிமம் பீப்பிள் வந்து திருந்திருவாங்க. ஆனா, திருந்தாத ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேபிஸ்ட் தான். அவங்க வந்து, "நீ என்ன வேணாலும் என்னைய கொடுமைப்படுத்து, என்ன வேணா பண்ணு. ஆனா, நான் வந்து அத ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு" சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு க்ரூயலா அதையே திரும்பி, 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 திரும்பி ரீகலெக்ட் பண்ணி சந்தோஷப்படுற ஒரு மென்டாலிட்டில தான் அவங்க இருப்பாங்க. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு விஷயம்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி சொல்றேன். நம்ம கூடவே தான் எல்லாரும் சுத்திட்டு இருப்பாங்க. அதுல இந்த சக்ராவ வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம, பீஸ்ட் மோடு வரைக்கும் போகாம, ஆனா எப்ப வேணாலும் அதுக்கு போயிரலாம். ஹியூமன் பீயிங்கா இருப்பாங்க. நார்மல் அந்த ஹியூமன் கேரக்டரா இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமான, கேவலமான எல்லா விதமான எண்ணங்களும் வந்து உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த செக்ஸ் ரிலேட்டடா அன்ரெகுலேட்டட் செக்சுவல் தாட்ஸ் வந்து உள்ள போயிட்டே தான் இருக்கும். சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா அந்த லெவலுக்கு போயிருவாங்க. அடுத்தவங்கள காயப்படுத்துற லெவலுக்கு. ஆனா அந்த மாரி சான்ஸ் கிடைக்காம, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால அப்படியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரியான ரேப் நியூஸ்லாம் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு போர்னோகிராஃபிய வந்து பார்க்குற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்குற மாதிரியான என்ஜாய்மென்ட்ல தான் அந்த செக்ஸ் நியூஸே பார்ப்பாங்க. சாரி அந்த இது
ரேப் நியூஸே பார்ப்பாங்க. எப்படி அந்த ரேப் ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி அந்த ரேப் வந்து நடந்தது? அப்படின்றத அவங்க வந்து இமேஜின் பண்ணி, அவங்களே அந்த ரேபிஸ்ட்டா மாறி தே என்ஜாய். இதனால தான் பார்த்தீங்கன்னா, Googleல வந்து நெறைய சர்ச் வந்து இப்ப ஏதாவது ஒரு ரேப் நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப் சர்ச் பார்த்தீங்கன்னா, Googleல வந்து அத சர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்ச் பண்ணவங்க யாரும் வந்து வருத்தத்தில, வேதனையிலலாம் யாரும் சர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்து, அந்த இடத்துல அந்த ப்ளஷர வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இப்படி வந்து டிஸ்டர்பிங்கான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் வாழ்ற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அந்த சேக்ரல் சக்ராவ ஹேண்டில் பண்ண முடியாம, அது போற போக்குக்கு தன்னோட பெர்சனாலிட்டியோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க மக்கள். இவங்க தான் ஆக்சுவலா நெறைய பேர் வந்து நம்மளுக்கே தெரியாது. நம்ம வீட்ல இருக்கிறவங்களே வந்து நம்ம நெனச்சுட்டு இருப்போம், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கரெக்ட்டானவங்க நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, அவங்களுக்குள்ள இப்படி ஒரு டார்க் திங் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இத நான் எதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன்னா, அவங்களுக்குள்ள போய் எல்லாரையும் எக்ஸ்ரே பண்ணி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்றது இப்ப நம்மளோட வேலை கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்கராஸ வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு வந்து இந்த தாட் வந்து போயிடும். இந்த மாதிரியான ஒரு கேவலமான தாட்ஸுக்குள்ள வந்து அவங்களோட எண்ணத்த வந்து எடுத்துட்டு மாட்டாங்க. அவங்க மைண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். மைண்ட் ஸ்ட்ராங் ஆன பிறகு மைண்டுக்கு தெரியும் இல்லையா? எது நல்லது, எது கெட்டதுன்னு. அதுவும் எப்படிப்பட்ட மைண்டு? ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கலந்த மைண்ட் என்ன ஆகும்? காட் மேல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியர குடுக்கும். காட் இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிரும். காட் இருக்காருன்ற எண்ணம் இருந்தா எவன் இத பண்ண போறான்? யாருக்குமே வந்து பண்ண முடியாது. அந்த கடவுள் வந்து நம்மளுக்குள்ள இருக்காரு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன எண்ணத்த கூட அவர மீறி நடக்காது. நம்ம வெளியில பேசுறது தான் கடவுள் எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுக்குள்ள ஒவ்வொரு அணுவுலயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா, அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வருமா? வராது. என்னன்னா முதல்ல ஃபியர் வரும். ஃபியருக்கு அடுத்து காட் மேல பயங்கரமான ஃபெய்த் வரும். கடவுள் வந்து நம்மள கரெக்ட்டா எடுத்துட்டு போவாருன்ற எண்ணத்துல நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்ராஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆயி, ஒரு வண்டர்ஃபுல் பீயிங்கா மாறிருவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மெடிடேஷன், அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கு, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணி, அது மூலமா கம்பேஷனையும், எம்பத்தி, கருணை அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து டெவலப் பண்ணியே ஆகணும், ஆண்கள் கிட்ட. அத பண்ணோம்னா, நம்மளுக்கே தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஸ்பௌஸா இருக்கட்டும், யாருக்குள்ள வேணாலும் இந்த மிருக குணம் வந்து அந்த சக்ரானால வந்து வெளியில தெரியும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும். அப்ப அந்த வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த ஆண்களுக்குள்ள வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபா வந்து அந்த இன்டெக்ரல் பிராக்டிஸா வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவங்க நாட் ஒன்லி திஸ் ஓவராலாவே வந்து ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்கா இருப்பாங்க. எப்படி வந்து சிவன் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து எப்படி இருக்கிறாரு? ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு சிவனா இருக்கட்டும், இல்ல விஷ்ணு பகவானா இருக்கட்டும், அவங்கலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோம்? அந்த மாதிரி நம்ம கூட இருக்க மென்ன வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அவங்களும் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அவங்கள கேவலமா திட்டியோ, அவங்கள வந்து "நீ என்ன இவ்ளோ கேவலமானவனா?" அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி தெரியும்போது நம்ம பண்ணியோலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க அந்த மொமெண்ட்டுக்கு அத கேட்டுட்டு போயிட்டு மரத்து போன மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அந்த அந்த பவர் வந்து என்ன ஆகும்னா, அந்த சேக்ரல் சக்ராவோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர். அது என்ன பண்ணும்னா, நீ வெளியில இருக்க எதையுமே மைண்ட்ல எடுத்துக்காது. அதுக்கு ஒரு பயமே கிடையாது. எந்த விதமான பயமும் கிடையாது, ஷேம் கிடையாது, கில்ட் கிடையாது. எதுவுமே இல்லாம, அது வந்து அந்த ப்ளஷர்ன்னு வருதுன்னா, அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் அது போகக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். அப்ப அத சரி பண்ண வேண்டியது இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவாலிட்டிய டெய்லி லைஃப்ல இன்டகிரேட் பண்ணா மட்டும் தான். ஸோ இத கேட்டுட்டு இருக்க நீங்க எல்லாருமே உங்களோட ஃபேமிலில இத வந்து டெய்லி பிராக்டிஸா கொண்டு வாங்க. எல்லாருக்கும் வந்து அத சஜெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் குடுக்கும். கவர்ன்மெண்ட் வந்து அதால முடிஞ்சத தான் பண்ணுமே தவிர, அதுக்கு மேல என்னன்னா, இந்த மாரி ஆளுங்கள வந்து தப்பு நடந்த பிறகு அவங்கள வந்து ஜெயிலுக்குள்ள வைக்க முடியுமே தவிர, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி யாரு, எப்ப, எப்படி மாறுவாங்கன்னு கவர்ன்மெண்ட்டுக்கே தெரியாது. கவர்ன்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா தானே வந்து அது வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். அப்ப நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றத நம்ம புரிஞ்சு, நம்மளோட பையனா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பிரதர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஸ்பௌஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட அப்பாவா இருக்கட்டும், எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து அவங்க எல்லாரையுமே கண்டிப்பா மெடிடேஷன் பண்ண வைங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ வந்து லேர்ன் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து சேரிட்டி பண்ண வைங்க. இது 3 பண்ண வச்சுட்டு கடவுள் மேல ஃபெய்த் போடுங்க. ஒருவேள அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தா கூட மாறிடும். ஓகே. தேங்க் யூ ஆல்.